Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து chicken pepper roast தான் பண்ணியிருக்கோம். இது ரச சாதத்தோடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் இதில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண வெங்காயத்தை நம்ம சேர்த்துட்டு இதோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை இதோட நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆகியிருக்கு. சிக்கன் வந்து ஓரளவுக்கு குக் ஆகி வந்திருக்கு. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அடியில் இருக்க மசாலாவெல்லாம் இந்த மாதிரி நல்லா எடுத்து கலந்து விட்டுட்டு இதில் நம்ம தேவையான மசாலா எல்லாமே இப்போ சேர்த்துக்கலாம். இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காததுனால அந்த மசாலா எல்லாமே அடியில் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம மறுபடியும் நல்லா கலந்து விட்டு சிக்கன் வந்து வேகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணுறப்ப ஃப்ளேம் வந்து மீடியமாகவே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா குக்காகி வந்துடுச்சு. நான் வந்து மிளகும் ஜீரகமும் வறுத்து இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மிளகு ஜீரகம் அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இது மேலே இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை நம்ம தூவிக்கலாம். மல்லி இலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட காரசாரமான சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் வந்து இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரச சாதத்தோடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.